ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மேன்மை உண்டாவதாக. நீதிமொழிகள் 29வது அதிகாரம் வசனம் 25 இப்படியாய் சொல்லப்படுகிறது. மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை விளைவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான் என்பதாய். அன்பான தேவஜனமே, மனுஷனுக்கு பயந்து மனிதருடைய ஆலோசனையில் நாங்கள் நடக்கும் பொழுது, மனிதருடைய திட்டத்தின்படி நாங்கள் நடக்கும் பொழுது, தீமை எங்களுடைய வாழ்க்கையை சூழ்ந்து கொள்ளுகிறதா இருக்கிறது. கர்த்தரை நம்பி கர்த்தருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய ஆவியானுடைய ஆலோசனையில் நாங்கள் நடக்கும் பொழுது, கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுடைய வாழ்க்கையை பாதுகாத்து எங்களை நடத்துகிறவராயிருக்கிறார். அன்பான தேவஜனமே, நாங்கள் கர்த்தரை பின்பற்றி கர்த்தருடைய வார்த்தையை முழுமையாக ஏற்றுக்கொண்டு வாழும் பொழுது, கர்த்தருடைய ஆவியானவர் நல்லதொரு ஆலோசகராய் எங்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுகிறவராயிருக்கிறார். மனிதர்களை நம்பி, மனிதர்களுடைய பொய்யான வார்த்தைகளை நம்பி எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் நடக்கும் பொழுது, சத்துருவானுடைய கிரியைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுகிறதாயிருக்கிறது. அப்படியானால் நாங்கள் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை பின்பற்றி நடக்கும் பொழுது, கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாடுகிறவராயிருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை பாதுகாப்பாராக. God bless you.